ஹல்லேலூயா. மரியே வாழ்க. நல்ல கையை உயர்த்தி உற்சாகமா ஆண்டவரை போற்றுவோம். ஹல்லேலூயா. மரியே வாழ்க. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிவாதம் தான், கையை தூக்க மாட்டீங்களே. சரி, நீங்களாச்சு கடவுளாச்சு நம்ம வழிகாட்டி தானே. கடவுளை புகழ்வதற்கு நமக்கு எந்த நேரத்திலையுமே தயக்கம் கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு புகழுகிறோமோ அந்த அளவுக்கு 147 திருப்பாடல்ல நமக்கு சொல்லப்படுகிறது. முதல் வார்த்தை, ஆண்டவரை புகழ்வது நல்லது, அது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் புகழணும்? ஏன் புகழணும்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் ஆண்டவர் எருசலேமை கட்டி எழுப்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். நம்ம கடவுளை புகழ்ந்தோம்னா நம்மை ஆண்டவர் கட்டி எழுப்பு. நம்ம தான் எருசலேம். கிறிஸ்தவன் தான் நம்பிக்கையாளர்கள் தான் எருசலேம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் சில ஆயுதங்கள். வாய் ஒரு ஆயுதம் தான். அந்த ஆயுதத்தை வச்சு பல பேரை கிழிச்சு அடிச்சிட்டோம் இதுவரையிலும், இல்லையா? கை பயங்கரமான ஆயுதம். அதை வச்சு கடவுளுக்கு கைதட்டி, இந்த இசை கருவியை கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கையை உயர்த்தும் பொழுது நமக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. ரெண்டு கையும் தூக்குனா என்ன? துப்பாக்கி சுட வர்றப்ப ரெண்டு கையும் தூக்குறானே என்ன அர்த்தம்? சரண்டர். வி சரண்டர் டு யூ லார்ட். இல்ல? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கையை தூக்கிறதுக்கு தயங்குறவங்களா நாட் ரெடி டு சரண்டர் டு கிரைஸ்ட். அப்படிதான் அர்த்தம். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு மத்தியானம் பார்த்து, அது எப்போ வந்துச்சுன்னு கூட கவனிக்கல. அது ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை உருவாக்குகிற அந்த நிகழ்ச்சியை, அது நம் கிறிஸ்தவர்களுடைய மையம். அதுதான் நற்கருணை உருவாக்குறது தான் கிறிஸ்தவர்களுடைய மையமான வழிபாடு. அந்த இயேசு மைக்கேல் ஆஞ்சலோ வரைஞ்ச அந்த படம் இருக்கு இல்லையா? இயேசு நடுவில், சீடர்கள்லாம் ரெண்டு பக்கம் அந்த அப்பத்தை எடுக்கிறாரு, கிண்ணத்தை எடுக்கிறாரு, அதெல்லாம் செய்கிறாரு. அந்த நிகழ்ச்சியை பிரான்ஸில் ஒலிம்பிக் போட்டி நடக்கிற இடத்துல தொடக்க விழாவாக இதை போடுறாங்க. என்ன போடுறாங்க? அந்த நடுவில் இருக்கிறது மற்றவங்க எல்லாருமே ஓரின சேர்க்கையாளர்கள். அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து நடுவில் அதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு, ஏறக்குறைய நிர்வாணமா அவர் நடுப்புற இருக்கிறார். அந்த இயேசுவினுடைய நற்கருணை அந்த படம் நம்ம பார்க்கிறோம்ல, 12 சீடர்களோட, அதை அவமானப்படுத்த, அசிங்கப்படுத்த, அப்படியே வேணும்னு இந்த ஓரின சேர்க்கையாளர்களை அங்கீகரிக்கல உலகம். அதை கடுமையாக கண்டனம் பண்ணுது. அது தப்புன்னு சமுதாயம் சொல்லுது. அதற்கு ஆக நாங்கள் அங்கீகரிக்கிறோம், நாங்கள் எல்லாம் ஓரின சேர்க்கையாளர்கள். அந்த விமர்சிக்கிற ஒரு ஆளு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஏன் இந்த அளவுக்கு இவங்க துணிஞ்சிட்டாங்க? ஒரு இஸ்லாமியர்களுடைய ஒரு வழிபாட்டினுடைய மையமாக இருக்கிற சில தொழுகை கூறுகளை இது மாதிரி யாராவது செய்வாங்களா? விடுவாங்களா? செய்வாங்களா? இஸ்லாமியர்கள் செய்வாங்களா? இந்து சகோதரர்கள், நம்முடைய அருமையான இந்து சகோதரர்கள், அவர்களுடைய வழிபாட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான பகுதியை, அவர்களுடைய நம்பிக்கையின்படி இருக்கிற ஒரு பகுதியை எடுத்து வச்சு இது மாதிரி இந்து சகோதரர்கள் செய்வார்களா? செய்கிறவன் பூரா கிறிஸ்தவன். அப்ப அவர் விமர்சனம் செய்கிறவர் சொல்றாரு, ஏனென்றால் நம்பிக்கையாளர்கள், கிறிஸ்தவன் அவன் நம்புகிறதை அறிக்கையிடுகிறான், ஆனா செயல்படுத்தி காட்டல. குடும்பத்துல அவனுடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு அதை வாழ்ந்து காட்டல. இப்ப சின்ன விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அரசியல் கட்சி, இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, கொஞ்ச நாள்ல ஒருவேளை சட்டசபை தேர்தல் வரலாம், அதெல்லாம் 26 வரும். அந்த மாதிரி வரும் பொழுது KGF எனக்கு தெரியல கட்சியினுடைய நிலவரம்.
தமிழகத்தில் ஒரு 2-3 முக்கியமான கட்சிகள் இருக்குது. அதில் கூட்டணி 2-3 அணிகள் இருக்குது. அவர்களெல்லாம் என்ன செய்வாங்க? அவன் தூங்குவானா? ராத்திரி பகலா போஸ்டர் ஓட்டுறான், ராத்திரி பகலா போஸ்டர் ஓட்டுறான். லாரியில டாடா ஏசியில ஜனங்களை ஏத்திக்கிட்டு போறான். எதுக்கு? வாழ்க ஒழிக சொல்றதுக்கு. அவன் வாழ்க, இவன் வாழ்க. இவன் வாழ மாட்டான், அவன் வாழ்க. அதுக்கு கூட்டம் கூட்டமா போறான், அதுக்கு பாடுபடுறான். ஏன்? அவனுக்கு காசு கிடைக்கும். 200 ரூபா ஒரு பிரியாணி, ஒரு சரக்கு. பிரைஸ் எல்லாம். பிரியாணி சொல்றப்ப அமைதியா இருந்தீங்க, 200 ரூபா சொல்றப்ப அமைதியா இருந்தீங்க. சரக்குன்னு சொன்னா ஒரு சந்தோஷத்தை பாரியா, அதுக்காக ஓடுறான். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு என்ன, எசாயா புத்தகத்துல 43:21 என்னை துதிப்பதற்காகவே இந்த இனத்தை படைத்திருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கடவுளை போற்றுவதற்கு நம்ம ரொம்ப அமைதியா ரகசியமா போற்றிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சத்தமா சொன்னா என்ன, என் கையை தூக்கி சொன்னா என்ன? கட்சிக்காரன் எவனோ பீத்த பையன், அவன் வாழ்றதுக்கு ஊர் ஊரா சுத்துறான். அவனுக்கு வாழ்க ஒழிய சொல்றதுக்கு நமக்கு வாய் வலிக்கல, கை வலிக்கல. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க. அன்பானவர்களே, இப்ப இருக்கிற பொசிஷனை சொல்றேன். இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? வீட்டில் அம்மா கிட்ட அல்லது அப்பா கிட்ட என்ன சொல்றாங்க? கட்டினா, பார்த்தீங்களா எத்தனை பேர் அனுபவம் பாருங்க. எல்லாம் அவங்களே சொல்றாங்க, கட்டினா புராண. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா வருது. அதான் நம்ம கல்ச்சர், நம்ம கல்ச்சர் அதுதான். காரணம் என்ன? சீராக் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 7:27 உன்னுடைய தந்தைக்கு மதிப்பு கொடு, உன்னுடைய தாய் வார்த்தையை கேளு, அவங்களுக்கு மரியாதை காட்டு, அன்பு காட்டு. ஏனென்றால் அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள், அதற்கு ஈடாக உன்னால் எதுவும் செய்ய முடியாது. கரங்களை தட்டி நம்முடைய பெற்றோர்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படும். நீ ஐடி ஜாப்ல இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம், வெளிநாட்டில் லண்டன்ல அமெரிக்காவில் இருக்கலாம். 4 லட்சம் 5 லட்சம் ஒரு மாசத்துல சம்பாதிக்கலாம். அம்மா அப்பாவுக்கு 10,000 20,000 50,000 மாச செலவுக்கு நீ கொடுக்கலாம். ஆனா அந்த அம்மா அப்பாவை நீ உண்மையிலே அன்பு செய்யல, அம்மா அப்பாவை மரியாதையா நீ நடத்தல, அம்மாவுக்கு அப்பாவுக்கு மருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குதா, அவங்களுக்கு ஃபேன் போடுறதுக்கு ஆள் இருக்குதா, அவங்களுக்கு போத்தி விடுறாங்களா, கொசு வலை இருக்குதா, இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நீ முயற்சி எடுக்கலன்னா, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல இந்த பிரசங்கம் பண்ற மேடையில இருந்து. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவுதான், உங்க தலைமுறை அவுட் ஆயிடும். அந்த வசனங்களை படிச்சு பாருங்க. உங்க தலைமுறை அவுட் ஆயிடும். அம்மா அப்பாவிட்ட குறை இல்லாமையா இருக்குது? நிறைய குறை இருக்கு. ஆனா அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள், அதற்கு ஈடாக உன்னால் எதுவும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் அந்த ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டுருச்சு? கட்டினா அவனை தான் கட்டுவேன், இல்லைன்னா நான் செத்து போவேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். என்கிட்ட ஒரு நாள் ஒரு வாலிப பையன் வந்தான், இந்து சகோதரன் வந்தான். அவன் வந்ததையும், ஃபாதர் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்தேன் ஃபாதர். சொல்லுப்பா, உட்காரு, சேர் போட்டு உட்காரு, பேச சொல்லு. அவன் உடனே அழ ஆரம்பிச்சான். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அமைதியாக இருந்தேன். ரொம்ப கதறி கதறி அழுதான். சரிப்பா, இப்போ சொல்லு, என்ன விஷயம்னு சொல்லு. அன்பானவர்களே, அவன் சொல்கிறான், ஃபாதர் நான் 12வது தான் படித்தவன், நான் டெய்லி கூலி வேலைக்கு போகிறேன். நான் 12வது படிக்கும் பொழுது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணை நான் படிக்க வச்சு, நிறைய படிக்க வச்சு, ஒரு வேலையில் அமர்த்திட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு வைராக்கியமா நான் ராத்திரி பகலாக கூலி வேலைக்கு போனேன். கூலி வேலைக்கு போய் அந்த பொண்ணை படிக்க வச்சேன். ஏன்னா ஃபீஸ் எல்லாம் கட்டணும்ல, கல்லூரியில் எல்லாம் செய்தேன்.
நல்லா படிச்சுட்டு வேலைக்கு ரெடி ஆகிற சமயத்தில் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா ஃபாதர். ஏன் அப்படி நடக்குது? நமக்கெல்லாம் முதல் ஆசிரியர்கள் யாரு? யாரு? பெற்றோர்கள். ஸ்கூல் வாத்தியார் இல்ல, சாமியார் இல்ல, சிஸ்டர் இல்ல, பெற்றோர்கள். அப்ப சொல்லி கொடுக்கிறவங்க எங்க சொல்லி கொடுக்கணும்? அந்த சிறிய வயதுல அவர்களுடைய வார்த்தைகள் மிக சரியாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆசிரியர்கள் சரியா இல்ல, வீட்டுல சரியா இல்ல. அதுவும் இப்ப தெரியுமா, இப்போ ஒரு 15-20 வருஷம் கூட வச்சுக்கோங்க. அதற்கு முன்னால இங்கிலீஷ் மீடியம் அங்கங்க ஒன்று இருந்துச்சு. இப்ப எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் மீடியம் தான். நம்ம நடத்துகிற ஸ்கூல்ல எனக்கு ஒன்று தெரியும், காலையில் 7:30 மணிக்கெல்லாம் பிள்ளைங்க வந்துடணும். ராத்திரி 7 மணிக்கு மேலே தான் பிள்ளைங்க போக முடியும். 7:30 மணிக்கு இங்கே வரணும்னா அவன் எத்தனை மணிக்கு புறப்படணும்? எத்தனை மணிக்கு அம்மா அப்பா எழுப்பி விடணும்? அவன் முகத்தெல்லாம் கழுவி விட்டு அவனை ரெடி பண்ணி பஸ்ஸில் ஏற்றி விடணுமே. எத்தனை மணிக்கு? 6-6:30 மணி இல்ல. அவங்க 7:30 மணிக்கு 7 மணிக்கு இங்கே புறப்பட்டான்னா எத்தனை மணிக்கு போய் சேருவான்? 7:30 8. அவனுக்கு என்ன நீங்க சொல்லி தர முடியும்? நம்ம ஆத்துல போய்கிட்டு இருக்கிறோம், அந்த கரண்ட்ல, அந்த கல்ச்சருங்கிற கரண்ட்ல போய்கிட்டு இருக்கிறோம். அவனுக்கு நம்ம ஒன்றும் டீச் பண்றது இல்லை, நம்மள்ட்ட இருந்து கத்துக்க கூடியது ஒண்ணுமே இல்லை. சில குழந்தைகளுக்கெல்லாம் அப்பாவே தெரியாது. ஆமா, வந்து இவன் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு குளிச்சுட்டு அல்லது கையை காலை கழுவிக்கிட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டு அவன் தூக்கம், டயர்டு. அங்க டார்ச்சர் பண்ணிடுறாங்கல்ல, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல டார்ச்சர் பண்றான், தாங்காது. அவன் வந்து என்ன பண்றான்? சாப்பிட்டுட்டு படுத்துறான். இவன் படுத்ததுன்னா அப்பா வருவார். காலையில இவன் எழுந்திருச்சு போறதுக்கு முன்ன அப்பா எழுந்திருச்சு வேலைக்கு போயிடுவாரு. அப்பா யாருப்பா? அப்பா யாரு? அம்மா இந்த நேரத்தில் என்ன சொல்லி கொடுக்க முடியும்? கல்ச்சர் அப்படி போகுது. ஓரின சேர்க்கையாளர்கள் ஓகே பண்ணலாம், எல்லாம் லெஸ்பியனிசம் போகலாம், எல்லாம் போகலாம், எல்லாம் அப்படி நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம். நம்ம யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். திருச்சபையினுடைய அனுமதி இல்லாம நம்ம பாட்டு லிவிங் டுகெதர், பியூட்டிஃபுல் கல்ச்சர் டுடே, லிவிங் டுகெதர். அவங்க விரும்புவாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுவும் எப்படி? திருச்சபையினுடைய அனுமதி பெற்றுட்டாங்களாம். எப்படி? தாலி எடுத்துட்டு வேளாங்கண்ணி போயிருது. அந்த திருப்பலி முடிஞ்சதையும் ஃபைனல் பிளஸிங் சாமியார் சொல்றாருல, எல்லாம் வல்ல இறைவன் கையை நீட்டி எடுத்து தாலிய உடனே கட்டு, கோயிலுக்கு வெளியே சாமியார் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. பூரான என்ன கல்ச்சரியா இது? என்ன ஆட்டிடியூட் இது? என்ன போக்கு இது? உனக்கு அடுத்த தலைமுறை வேண்டுமா வேண்டாமா? அடுத்த தலைமுறை உன்னை நேசிக்குமா? உன்னுடைய பிள்ளைகள் உன்னை நேசிப்பாங்களா? அவசரத்துல நீ புறப்பட்டு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில இறங்கி இருக்கிற. அதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இப்ப என்னுடைய சிந்தனைக்கு வர்றேன். இன்றைய நற்செய்தி, இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். நம்ம யோசிக்கணும். மார்க் நற்செய்தியிலே இதையே நம்ம 7வது அதிகாரம் 31 இருந்து வாசிப்போம். அவர் தீர் சீதோன் நகருக்கு அந்த பகுதிக்கு செல்றார். போயிட்டு தெக்கப்பொலி வழியா மறுபடியும் கலிலேயாவுக்கு வருவார். இவர் இருக்கிற இடத்திலிருந்து தீர் சீதோன் நகருக்கு போகும் பொழுது அது எவ்வளவு தூரம்? இவங்க சாதாரணமாக நடந்து ஒவ்வொரு ஊரா தங்கி அப்படி போறதுக்கு அறிஞர்களை நீங்க கேட்கணும், பைபிள் ஸ்காலர்ஸ் இருக்காங்கல்ல, கேட்கணும். 8 மாதங்கள் பிடிக்கும். தீர் சீதோனெல்லாம் வந்து புறையின மனிதர்கள் உள்ள இடம். அதனுடைய எல்லையில இருக்கிறதான் கானானிய பெண் ஒருவர், அவர் அந்த பகுதியில் வாழ்ந்த, எல்லை பகுதியில் வாழ்ந்த கானானிய பெண் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். அதெல்லாம் புறையின மக்கள் வாழுகிற இடம். என்ன இயேசுனுடைய விருப்பம் என்ன? நல்ல கவனிக்கணும். இயேசுனுடைய விருப்பம் என்ன? தன்னுடைய சீடர்களுக்கு நல்ல பாடம் எடுக்கணும், அவங்க உரு போடணும். இயேசு என்ன சொல்றாரோ மனசுல ரெக்கார்டு பண்ணணும். அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதங்களை எல்லாம் இயேசுகிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும்.
இயேசு அழைக்கும் பொழுது நேற்று குறிப்பிட்டேன்னு நினைக்கிறேன், மார்க்கு நற்செய்தியில 3வது அதிகாரம் 14 என்ன சொல்றாரு? அவர்கள் தம்மோடு இருக்க, வெளியில போய் பேய்களை ஓட்ட, நோய்களை நீக்க, நற்செய்தி அறிவிக்க, அதுக்காக அவர்களை தாம் விரும்பியவர்களை தேர்ந்தெடுத்தார். இங்க இருக்கிற குருக்களும் நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாம் ஆண்டவரால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமா நன்றியோட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை ஆண்டவர் விரும்பி தேர்ந்தெடுத்து நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. நேத்து வந்தவங்க எல்லாம் எங்களுக்கு முதல் பாடமே போச்சு, முடிஞ்சு போச்சு, நம்ம எங்களுக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் ஒன்றும் பெரிய கிழிக்கிற சாமியார் இல்லை. அட 10 பக்கம் கழிச்சேன், முதல் ஒரு பக்கத்துல கூடயா, 2வது 4வது பக்கத்துல கூடயா ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைகள் வழியா இயேசு உங்கள்கிட்ட பேசல. மரபு, கொடியேற்றத்துக்கு வருவோம், அடுத்த திருவிழாவுக்கு வருவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான மரபு இல்ல? எப்படி நம்ம கடந்து போறோம் பாத்தீங்களா? நாசமான பாதையில எப்படி போறோம் பாத்தீங்களா? ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நவநாட்டு நாட்கள்ல தினம் கடவுள் ஏதோ சொல்றாரு, எனக்கு தான் சொல்றாரு. நான் அப்படி கைய வச்சிருக்கேன்னா எனக்கும் சொல்றாரு, நான் சொல்லும்போது எனக்கும் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கத்துக்குவோமே, கத்துக்கணும்ல, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கத்துக்காம எப்படி மெக்கானிக் ஆக முடியும்? கத்துக்காம எப்படி என்ஜினியர் ஆக முடியும்? நீட் தேர்வுக்கு பிராக்டிஸ் இல்லாம எப்படி போய் அதில் எழுதி பாஸ் பண்ண முடியும்? கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி கிடைக்கும்? கற்றுக்கொள்ளணும்ல. சரியா மேத்ஸ் பாடத்துல வீக்கா இருந்தா உடனே டியூஷன் வைக்கிறீங்கல்ல. பைபிளுக்கு யாராவது டியூஷன் வச்சிருக்கிறீங்களா உங்க பிள்ளைங்களுக்கு? நீங்க போய் எங்கேயாவது உட்காந்து பைபிள் கத்துக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? முயற்சி எடுத்திருக்கிறீங்களா? அதான், that is the way we give priority to the values of Christ. அதுதான் we don't take serious. அப்ப நம்ம கற்றுக்கொள்ள விரும்பல. இயேசு என்ன செய்கிறாரு? 10வது அதிகாரத்துல மத்தேயு நற்செய்தியில தொடக்கத்திலே அவர் தன்னுடைய சீடர்கள், அந்த பேரெல்லாம் வருது. அதன் பிறகு அவர்களை அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார்? சிதறி போன இஸ்ரேல் ஆடுகளிடம் மட்டுமே செல்லுங்கள், புறையின மக்களிடம் போக வேண்டாம் அப்படின்னே சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, தொடக்கத்திலே அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய சீடர்களை ஒரு 8 மாசம் 7 மாசம் தன்னுடைய வச்சுக்கிட்டு போறாரு. இங்கெல்லாம் இருந்தா இஸ்ரேல் மக்கள் வருவாங்க போவாங்க, பரிசைகள் வருவான், மடக்க பார்ப்பான், சோதிக்க பார்ப்பான், கல் எடுத்து அடிக்க பார்ப்பான், டென்ஷன் ஆயிடும். ஒன்றும் கத்துக்க மாட்டாங்க. வா, தனியா வா, என்னோட இருந்து கத்துக்க. 8 மாதங்கள் 7 மாதங்கள் அவர்களுக்கு தனியா பாடம் கற்பித்து கொடுப்பதற்காக இட்டு செல்லு. தம்மோடு இருக்க, நம்மளெல்லாம் அழைச்ச ஆண்டவர், விரும்பி அழைத்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரோட முதல்ல இருக்கணும், அவரை கற்றுக்கணும். ஏன் இஸ்ரேல் மக்கள்கிட்ட மட்டும் போகணும்? முதல்ல சட்டியில இருக்கணும். முதல்ல சட்டியில இருக்கணும், அப்புறம் தானே அகப்பையில வரும். முதல்ல நீ வாழ்ந்து காட்டு, நீ வாழ்ந்து காட்டினா மற்றும் அதனால்தான் இயேசு என்ன சொல்றாரு? கடைசி அவருடைய ஆசை என்ன? 28வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தியில 20ல வாசிக்கிறோம். எல்லா இடங்களுக்கும் போயிட்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், போதியுங்கள். நீங்க கத்துக்கிட்டீங்க, நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க, இப்ப போங்க சாட்சியாக. அந்த வசனம் சொல்லுது, எனக்கு சாட்சிகளாக இருங்கள். லூக்கா நற்செய்தி 24:49 1 திருத்தூதர் பணியில 1 அதிகாரத்துல 8ல என்ன சொல்றாரு? முதல்ல உங்க வீட்டுல சாட்சியா இருங்க, எருசலேம்ல, அப்புறம் உங்க அன்பியத்துல, உங்க சுற்றி இருக்கிற அந்த பகுதி யூதேயாவுல, அதன் பிறகு சமாரியாவுல, மற்ற இந்துக்கள் மற்றவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல, அதன் பிறகு உலகெங்கும், செல்லுகிற இடமெல்லாம். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகெங்கும் என்னுடைய சாட்சிகளாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்ப நம்ம சாட்சியா இருக்கணும்னா எதற்கு சாட்சியா இருக்கணும்? மேட்டர் தெரியணும்ல, நம்மள்ட்ட மெட்டீரியல் இருக்கணும்ல, சட்டியில இருக்கணும்ல. அப்ப சீடர்களுக்கு சட்டியை நிரப்புற காலம் தான் இந்த 7-8 மாசம். தனியா கூட்டிட்டு போறார், கத்து கொடுக்கிறாரு. நீங்க கோயில்ல கத்துக்காம எங்க போய் கத்துக்குவீங்க?
எங்க போய் கத்துக்குவீங்க? பைபிளை நீங்களே வாசிச்சா பெந்தகோஸ்துக்காரன் கொடுக்கிற விளக்கம் தான், அவன் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். அப்படியே இந்த என்ன டிவி அது, ஏஞ்சல் டிவி. ஏஞ்சல் டிவியில அக்கிரமமான தப்பறையான கொள்கைகள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, அந்த செல்வராஜ் சிங் என்ன அருமையா பேசுறார் பாரு அந்த தாடிக்காரரு, அவன் சொல்றது பூரா அக்கிரமம். திருவெளிப்பாடு உலக முடிவை பற்றி பேசுற ஒரு விஷயம் இல்லாத. வேத கலாபனை காலத்துல யோவான் அல்லது அவருடைய சீடர் அந்த 100வது அந்த ஆண்டுகள்ல என்ன செய்யறாங்க? வேதனை கலாபனை நேரத்துல தன்னுடைய கிறிஸ்தவர்கள் எல்லாம் உறுதிப்படுத்துவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு எழுதப்பட்ட ஒரு லெட்டர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, உலக முடிவை பற்றி பேசுற காரியம் இல்ல திருவெளிப்பாடு புத்தகம். இவன் உலக முடிவை பற்றி பேசுறது அவனுக்கு அப்படியே டாப் சிட்டர் தலைகீழ கத்து கொடுக்கிறான். அதை வாயை பொழந்துக்கிட்டு நம்ம ஏஞ்சல் டிவியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, முதல்ல ஆண்டவருடைய ஊழியர்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்களுடைய ஊழியர்களை கடவுள் அதற்காக தயார் பண்ணி இருக்கிறார். நீங்க கோயிலுக்கு வரும்பொழுது கத்துக்கிறதுல மிக சிறப்பான விஷயம் எப்படின்னா, இந்நேரம் கையில பைபிள் இருந்திருக்கணும், நீங்க கொண்டு வந்திருக்கணும், பைபிள் கொண்டு வந்திருக்கணும். அப்ப சொல்ற விஷயங்கள் அந்த வசனம் எடு, அண்டர்லைன் பண்ணு. வேணா என்னுடைய கோயில்ல குடியாத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு மேல கையில பைபிள் வச்சிருப்பாங்க, பேனாவோட இருக்கும், பேனாவோட இருக்கும். சொல்ற வசனத்தை உடனே தேடி பிடிக்கணும், அண்டர்லைன் பண்ணணும், கீழே கோடு போடணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு 10 வசனம் தெரியும், அவ்வளவுதான். அந்த 10 வசனத்தையாவது நீங்க கத்துக்கணும்ல. அப்ப தம்மோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அழைத்து கொண்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்ப நமக்கு மிக முக்கியம் வீட்டுல நீங்கள் உட்கார வேண்டியது பைபிள் வாசிக்கணும். 5 நிமிஷம், 24 மணி நேரத்தை கடவுள் கொடுக்கிறாரு. 24 மணி நேரத்துல 5 நிமிடங்களை 10 நிமிடங்களை அந்த இயேசுவுக்கு கொடுக்க முடியாதா? நமக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறாரு, நம்ம கடனை அடைக்க ஒரு வழி வாசலை திறந்திருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு நல்ல கணவனை நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறாரு, நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்கிறாரு. இவர்களோட நீங்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உட்கார்ந்து நீங்களும் கத்துக்கிட்டு அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டாமா? இயேசுவோட இருக்க கற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்துங்க எல்லாரும். அருமையான எங்கள் தகப்பனே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வேத பாடங்களை கற்றுக் கொடுப்பீராக. திருத்தூதர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை, வாழ்க்கை முறைகளை எல்லாம் எங்களுக்கும் கற்றுக் கொடுப்பீராக. எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று உம்மிடம் தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் தந்தையே. எல்லாரும் ஆமேன். அன்பானவர்களே, அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அந்த கனானேய பெண் ஒருத்தி, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் மிக மிக ஆழமானது. அவ இஸ்ரேல் குலத்தை சார்ந்தவ இல்ல, புறையின மகள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறா. இப்ப அந்த வழியா இயேசு போறாரு. அப்ப அவர்கள், அந்த அம்மா எவ்வளவு விசுவாசத்தோட இயேசுவின் கால்களுக்கு காலடிக்கு வர்றா பாருங்க. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன், எத்தனை விஷயங்களை சொல்ல போறேன்னு தெரியல. அன்பானவர்களே, ஒரு மாதத்திற்கு முன்பு, 1.5 மாதம், ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னுடைய பங்கு ஆலயத்தில் குடியாத்தத்தில் முதல் வாரம் எப்பொழுதும் அது மாதிரி ப்ரேயர் மீட்டிங் நடத்துவேன். சண்டே மாஸ் எப்படின்னா, எப்பொழுதும் 8:30 மணிக்கு திருப்பலி, முதல் மாதத்தில் 9 மணியிலேருந்து 12:30 வரையிலும் கூட்டம் நடக்கும். கடைசியில் திருப்பலி, குணமளிக்கிற ஆராதனை, அதோட மதிய உணவு. அன்பானவர்களே, கூட்டம் முடிச்சிட்டேன். அப்பொழுது
எல்லாரும் எழுந்திருச்சு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே பின்னால் இருந்து ஒரு அம்மா, நம்ம கத்தோலிக்க அம்மையார், அவங்க ஃபாதர் நான் சாட்சி சொல்லணும். சரி எல்லாம் உட்காருங்க. வந்தாங்க. அன்பிற்குரியவர்களே, அந்த அம்மா ஒரு 3.5 மாதத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியை மறுபடியும் நினைவூட்டுகிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஜனங்க ஜெபிக்க வருவாங்க, உள்ளூர்லேருந்து வெளியூர்லேருந்து பல இடங்கள்லேருந்து வருவாங்க. அதில் இந்த அம்மா ஒரு இந்து சகோதரியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க, 6 மாதத்தில் இருக்கிறாங்க. வேலூரில் அடுக்கம்பாறை என்ற இடத்துல, வேலூர் டவுன் வெளியில் அடுக்கம்பாறை என்ற இடத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போயிருக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவன் பெரிய டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, அம்மா குழந்தை மேலே இவ்வளோ பெரிய, என் கையை பார்த்துங்க, இவ்வளோ பெரிய ஒரு 2-3 இன்ச்சு விட்டம் அவ்வளோ பெரிய கட்டி இருக்குது. இப்பயே ஆப்ரேஷன் பண்ணலன்னா தாய்க்கும் ஆபத்து, குழந்தையும் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நிலையில தான் இவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஃபாதர் ஜெபிக்கணும் ஃபாதர், இந்த கத்தோலிக்க அம்மையார் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஜெபிக்கணும் ஃபாதர், இவங்களுக்கு இது மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் அதை பெருசாகவும் கருதலை, சின்னதாகவும் கருதலை. எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். நம்ம பெரிய பீத்தை இல்லை, பெரிய புனிதன் இல்லை. சரி, கடவுள் நம்புகிறோம், அவ்வளோதான். நம்பி ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிட்டு தண்ணீர், உப்பு இவைகளெல்லாம் வந்துட்டு ஜெபம் பண்ணி, இந்த தண்ணீர் வந்து இப்போ ஜெபத்துக்கு பின்னால் இயேசுவினுடைய ரத்தம், நல்லா நம்பிக்கையோட டெய்லி குடிங்க, 1 ஸ்பூன் குடிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு 5 முறை சொல்லிட்டு குடிங்க. பைபிள் சொல்லுது இயேசுவின் காயங்களால் நாம் குணமடைந்துள்ளோம், அதனால குடிங்க. இந்த எண்ணெய், இது இயேசுவின் ரத்தம். இப்போ எண்ணெய் இல்லை, இந்த இயேசுவின் ரத்தத்தை தொட்டு உங்கள் வயிற்றில் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் 5 தடவை 5 காயங்களுக்காக தடவுங்க. டெய்லி தடவுங்க. அந்த கட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அன்பானவர்களே, இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அவங்க மறுபடியும் அந்த அடுக்கம்பாறை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த எம்டி கிட்ட போய் சொன்னது பிடிச்சி திட்டியிருக்காரு. போன 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி, இப்போ நான் எப்படி கேரண்டி கொடுக்கறது? கையெழுத்து போடு, புருஷன் கையெழுத்து போடு, மனைவி நீ கையெழுத்து போடு, ஒன்றும் கேரண்டி கொடுக்க முடியாது, போ அட்மிஷன் போ. இவ்வளோ பெரிய கட்டி என் கையை பார்த்துங்க. இப்போ 3 மாதத்தில் அது இவ்வளோ பெரிய கட்டியாக வளர்ந்துருக்குது. இதெல்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க, சாட்சியில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அன்பானவர்களே, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தாங்க, கட்டி இவ்வளோ பெருசு. அட்மிஷன் ஸ்கேனு எடுத்தாங்க, அட்மிஷன் பண்ணி ஸ்கேன் எடுத்தாங்க. அப்புறம் கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க. சரி, இப்போ நாளைக்கு உனக்கு ஆப்ரேஷன். அன்பானவர்களே, டாக்டர் இந்த பக்கம் போனார். 1 மணி நேரம் ஆச்சு. இவங்களுக்கு பிரசவம். ஒரு மிளகு அளவு கூட கட்டியே காணா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைக்கு. ஆண்டவரே, இந்த அன்பானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் முன்னால நான் சொல்றது உண்மை. ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு, இவ்வளவு பெரிய கட்டி. அந்த ஸ்கேன் எடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் இயல்பாக பிரசவம் நடக்குது. ஆபரேஷன் இல்லை, இயல்பாக பிரசவம் நடக்குது. ஒரு மிளகு அளவு கட்டி கூட இல்லை. அருமையான குழந்தை. இந்து அம்மையார், இந்த கனானைய பெண்ணு அப்ப இயேசுவால எல்லாம் முடியும் அப்படின்னு நம்புற. நம்ம வேளாங்கண்ணிக்கு சில பேர் தவறாம போறவங்க. எல்லாம் பார்த்தோம், டாக்டர்லாம் பார்த்தோம், மாதாவிட்டையும் ஜெபிச்சு பார்க்கலாம். லெட் அஸ் ட்ரை. ட்ரை பண்றதெல்லாம் விசுவாசம் இல்லை. இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாமியாற்ற, இந்த சாமியாற்றம் வந்துடுச்சு, அந்த சாமியாற்றையும் வந்துடுச்சு பார்ப்போம். இதெல்லாம் ட்ரை பண்றது, அது விசுவாசம். அது பேரு. அன்பானவர்களே, இந்த அம்மாவுக்கு விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஜம்பிங் இன்டு டார்க்னஸ். இந்த ஊட்டிக்கு போனீங்கன்னா, கொடைக்கானல் போனீங்கன்னா, அங்கே சூசைடல் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல. ஒரு பெரிய ஒரு மூளை இருக்கும், ஒரு சூசைட் பாயிண்ட், ஒரு பாறை இருக்கும். எட்டி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது, புகை மண்டலமாக தெரியும். அது பாறையா, கீழே இருக்குது பாறையா, உடஞ்ச மரமா,
தண்ணி போகுதா, எவ்வளோ ஆழம், எங்க போய் விழுமோ தெரியாது. நம்பிக்கை என்பது ஜம்பிங் இன்டு டார்க்னஸ். என்ன நம்முடைய தாய் மரியா அங்கதான் இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும், நான் உம்முடைய அடிமை. கரங்களை தட்டி அன்னை மரியாவுக்காக கடவுளை போற்றி. அப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. ஆபிரகாமுடைய அழைப்பை பாருங்க, தொடக்க நூல்ல 12வது அதிகாரம் 4வது வார்த்தை. அவர் சொல்றாரு, அவர் பெரிய நாட்டாம, ஆபிரகாம் பெரிய நாட்டாம, அந்த ஊர்ல ரொம்ப பெரியவர், நிறைய நூற்றுக்கணக்கில் ஆடு மாடு, வேலையாளுங்க, அத்தனை வேலையாளுங்க, அவ்வளோ பெரிய நிலத்துல அவரு தான் ஒரே தலைவர். அப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்த விட்டு நீ போப்பா, நான் அந்த பக்கம் கையை காட்டுற பக்கம் அந்த பக்கம் போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. 4வது வசனத்துல 12வது அதிகாரம் 4வது வார்த்தை என்ன சொல்லுது? கடவுள் தனக்கு கட்டளையிட்டவாறே ஆபிரகாம் புறப்பட்டான். கட்டளையிட்டவாறே. அன்பானவர்களே, 6வது அதிகாரம் கடைசியில தொடக்க நூல்ல தான் நோவாவை கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு. 7வது வசனம் 7வது அதிகாரம் தொடக்கம் என்ன சொல்லும்? கடவுள் தனக்கு கட்டளையிட்டவாறே நோவா அந்த கப்பலை கட்டினான். கட்டளையிட்டவாறே. நம்ம எல்லாம் நடுப்புற நம்முடைய எதையும் சேர்த்துக்குவோம், நம்ம விருப்பத்துக்கு அதை சேர்த்துக்குவோம். அம்மா அப்பா கட்டளையிட்டவாறே நான் நடப்பேன். நம்ம பிள்ளைங்கள யாராவது அவ்வளவு வைராக்கியமா இருக்காங்களா? குருக்கள் கன்னியர்கள் நாங்க கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற நான் எடுத்திருக்கிற இந்த அர்ப்பண வாழ்வுல கடவுளுக்கு கொடுத்த வாக்கின்படி வைராக்கியமா இருக்கிறேன்னா நமக்கு பெரிய ஆத்ம சோதனை செய்யணும். பெரிய ஆத்ம சோதனை செய்யணும். நம்ம வாழ்க்கையில விசுவாசம் என்பது அறிக்கைக்கு மட்டும்தான், வாழ்வுக்கு இல்லை, சாட்சிய வாழ்வுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இல்லை. கோயிலுக்கு போறேன் வர்றேன் அவ்வளவுதான். இன்னைக்கு போனிய என்ன வாசகம், என்ன கடவுள் உனக்கு என்ன சொன்னாரு? பிரசங்கம் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, உனக்கு கடவுள் என்ன சொன்னாரு? கேன் எனிஒன் கோட் லைக் தட்? அதுல இருந்து என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம் சொல்ல முடியுமா? அந்த தீர்மானத்தின்படி எத்தனை தடவை எவ்வளவு நாள் நடந்திருக்கிறோம் சொல்ல முடியுமா நம்மளால? அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது அறிக்கையோட நின்று போகுது. நல்ல சோதனையிட்டு பார்க்கணும். நான் தீர்ப்பிடல, கொஞ்சம் அதிகபட்சமா சொல்லி பார்க்கிறேன், அவ்வளவுதான். நம்மள்ட்ட இருக்க இருளான பகுதியை கொஞ்சம் அதிகமா பார்க்கிறேன், பூத கண்ணாடி வச்சு பார்க்கிறேன். நீதியான பகுதியை நல்ல பகுதியை பார்க்கறதுனால என்ன பிரயோசனம்? நம்மள்ட்ட இருக்கிற இருளை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நாம் கடவுள்கிட்ட கேட்டது நேற்றைய தினத்துல கூட குறிப்பிட்டேன் நான் நினைக்கிறேன். 9வது அதிகாரம் 6 நற்செய்தியில 22 அவர் என்ன சொல்றாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தா அந்த மரம் அங்க போய் ஊனிக்கும். கேட்டது கிடைக்கும் என்று நம்புகிறவனுக்கு அது நடக்கும். இயேசு சொல்றார், கேட்டது கிடைக்கும் என்று நம்புகிறவனுக்கு அது நடக்கும். அன்பானவர்களே, ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும். ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் 1997 இருந்து நான் ஜனங்களுக்கு இந்த தண்ணீர், உப்பு, எண்ணெய் ஜபம் பண்ணி மந்திரிச்சு கொடுப்பேன், ஜபம் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை ஒரு 27 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தெரியல, ஒரு 1,00,000 பேருக்கு மந்திரிச்சு கொடுப்பேன்னு வச்சுக்கலாம். 99ஆம் ஆண்டு நான் மோட்டார் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு அருட்சகோதரிகளுடைய மருத்துவமனைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு மாதம் தியானம் கொடுக்கறது, அந்த ஒரு நாள் தியானம், அதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன். போகும்பொழுது வண்டியில் நான் போகும்பொழுதே கொஞ்சம் ஸ்லோவாக போன இடத்துல பெரிய வண்டு, நல்ல பெரிய வண்டு ஒன்று என் காலில், வலது காலில், அந்த கணுவுக்கும் கீழே, கணுக்கால்னு சொல்கிறோமே, கணுவுக்கும் கீழே கடிச்சு இழுத்துருச்சு. நான் ஆஸ்பத்திரி சிஸ்டருங்க தான் அவங்க. நேராக போனதையும் டாக்டர் பார்த்தேன், ஊசி போட்டேன், மருந்து போட்டேன். அதன் பிறகு இன்னொரு மருத்துவமனைக்கு போனேன், அருட்சகோதரிகள் நடத்துறது தான். அங்கே போய் ஊசி போட்டேன், மருந்து போட்டேன், ஒன்றும் ஆகலை. எண்ணெய் போட்டேன், தைலம் பூசினேன், பச்சளை கட்டினேன், ஒன்றுமே ஆகலை.
என்ன நடந்துச்சு அன்பானவர்களே? அந்த கணு காலுக்கும் கீழே இருக்கிற இவ்வளவு பகுதி இருக்குமா, அவ்வளவு பகுதியில பெரிய நாணயம், 2 ரூபாய் நாணயம், பெரிய நாணயம்ல அவ்வளவு பெருசுக்கு அந்த காயம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா உப்பிக்கும். முட்டை மாதிரி உப்பும் அந்த இடம், முட்டை மாதிரி உப்பி பாதியில வெடிக்கும். தோல் இல்லை, சதையோட வெடிக்கும். ரத்தம் கசியும், பயங்கர வலி இருக்கும். அது ஒரு வாரம் இருக்கும். வீக்கம், வலி, இரத்த கசிவு ஒரு வாரம் இருக்கும். அடுத்த வாரம் பிளாட் ஆயிடும். இது மாதிரி எனக்கு 25 வருஷமாக இருந்துச்சு. அப்ப நான் ஒரு நாள் யோசிச்சேன், ஒரு 5 மாதங்களுக்கு முன்னால தற்செயலா அந்த யோசனை வந்துச்சு, அந்த புத்தி அப்பதான் வந்துச்சு. என்னடா நம்ம இத்தனாயிரம் ஜனங்களுக்கு தண்ணி உப்பை மந்திரிச்சு கொடுக்குறோம், அவங்க குணமடைகிறாங்க, பேய் பிடிச்சவன் சரியா போறான், வேலை கிடைக்காதவன் வேலை கிடைக்குது, திருமணமாகாத திருமணம் நடக்குது, குடும்பத்தில் செய்வனை கட்டு இருந்தால் அது உடையுது, சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், இது இயேசுவின் ரத்தம், நம்பி தடவு, நம்பி குடின்னு நம்ம செய்யலையே. எனக்கு புத்தி வந்துச்சு. அதை புத்தின்னு சொல்லக்கூடாது, தூய ஆவியினுடைய தூண்டுதல். 25 வருஷமா இருந்தது. நான் உடனே ஒரு பாட்டில் எண்ணெய் எடுத்து ஜபம் பண்ணி நானே அந்த இடத்துல தடவுறேன். 5 தடவை தொட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் 5 தடவை தடவுறேன். அன்பானவர்களே, இந்த குருக்கள் முன்னிலையில் நம்முடைய குரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் சொல்றேன், 4 நாள் தடவுனேன், 5ஆம் நாள் நார்மல் ஆயிடுச்சு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ந்து. 25 வருஷமா நான் 3 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று வழிபாடு நடத்துவேன். ஆனா வலி தாங்காது, நிக்க முடியாது, யார்ட்டையும் சொல்லல. இப்ப நான் நிக்கிறேன், எனக்கு வீங்கல, வலிக்கல, வெடிக்கல, ரத்தம் கசியல, நார்மலா இருக்கு. நம்பணும். அந்த அம்மா அப்படி நம்பினாங்க. தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகிய. நம்முடைய பிள்ளைங்க ஆணவத்தோட இருக்கு, சுயநலத்தோட இருக்கு, ஊர் சுத்துது, அம்மா அப்பா சொன்னதை கேட்கல. என்ன பண்ணணும்? நம்பிக்கையோட இயேசுநாதர் காலை பிடி, வீட்டுல பைபிள் வாசி. அது பவர். ஜெபிக்கிறது மட்டும் பவர் நம்ம நினைக்க கூடாது. பைபிள் வாசிக்கிறது, அதனுடைய அந்த வார்த்தை, இறை வார்த்தையினுடைய உச்சக்தி நம்ம அப்படியே உருவாக்கும், நம்மளை வளர்க்கும், நம்மளை பவர்ஃபுல் ஆக்கும். 6:22 நீதிமொழிகள்ல என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு இரவில் உரையாடும், நீங்க செல்லுகிற பாதையை சுட்டி காட்டும், அதிகாலையில் உங்களோடு உறவாடும். உங்களோடு உறவாடும், உங்களோடு உரையாடும், உங்களை பாதுகாக்கும். 6:22 நீதிமொழிகள். அப்ப நமக்கு எவ்வளவு பவர். நம்மளுக்கு உறவு இல்லை, நம்ம தனியா இருக்கிறோம் பல பேர் நினைக்கிறாங்க. உறவாடுறாரு, நம்ம பேச்சு துணை கூட ஆள் இல்லை, யோசனை சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை. நம்ம எசாயா புஸ்தகத்துல 9, 12, 13 வசனங்கள் பார்த்தோம். அவர் யோசனையில் பெரியவர், அவர் உரையாடுறாரு. பைபிள் வாசிக்கும் பொழுது உரையாடுறாரு. பைபிள் வாசிச்சா தானே உரையாடுவாரு, அதுல ஆண்டவருடைய வார்த்தை தானே, அது வாசிச்சா நம்மளோட பேசுறாரு. ஆமா, யோசனையை கொடுக்கிறாரு. இந்த யோசனை நான் சரியா உறவாடல, சரியா உரையாடல, நான் உறவாடிய பொழுது அவர் அந்த யோசனையை கொடுக்கிறாரு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இறை வார்த்தை வாசிக்க ஒவ்வொரு நாளும் தவறக்கூடாது. சாப்பிட தவறியா? குளிர்னா போத்திக்க தவறியா? முகம் கழுவுற தலை சீவறதுக்கு தவறியா? தலை சீவலைன்னா அசிங்கமா இருக்கு, முகம் கழுவுலன்னா அசிங்கமா இருக்கு, சாப்பிடலன்னா பசியா இருக்கு, ஆண்டவரோட பேசலன்னா பட்டினி. You are losing your life, you are missing your salvation, you are powerless. அன்பானவர்களே, அப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும். நீ அப்பா அம்மா வாசிக்கிறத பார்த்து அப்பா அம்மா சொல்றதை கத்துக்கிட்டு அப்பதானே பிள்ளைங்க வாசிக்கும். நீ தானே ஃபர்ஸ்ட் டீச்சர். உன்னுடைய குழந்தைங்களுக்கு வாசிக்கணும், சொல்லி கொடுக்கணும்.
அன்பானவர்களே, அந்த அம்மா அவ்வளவு நம்பிக்கையோட போறாங்க. இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழி கூறவில்லை. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு வார்த்தை கூட மறுமொழி கூறவில்லை. அன்பானவர்களே, அது நம்ம யோசிக்கணும். நமக்குன்னு சில போக்கு இருக்கு, வே ஆஃப் டூயிங் திங்ஸ். நமக்குன்னு சில பிஹேவியர் இருக்கு, நமக்குன்னு சில கன்விக்ஷன்ஸ் இருக்குது. இயேசுநாதருக்கு அதான் கன்விக்ஷன். சட்டியில் இருக்கணும் முதல்ல. நம்முடைய இஸ்ரேல் மக்களை நல்லா பவர்ஃபுல் ஆக்கிடணும், அப்பதான் போய் சாட்சி சொல்லுவான். ரொம்ப அருமை. ஏன் நம்முடைய மாதா நிகழ்ச்சியில கூட, காணா ஒரு திருமண நிகழ்ச்சியில கூட, அந்த 2வது அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து பாருங்க, யோவான் நற்செய்தியில, என்னுடைய நேரம் இன்னும் இது வந்து சொல்றாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. என்ன சொல்றாரு? நேரம் இன்னும் வரல. அது அவருடைய உணர்வு, அவருடைய உணர்வு. ஆனா அடுத்த நிமிஷம் சொன்னது என்னுடைய தாய் இல்லையா? என் உணர்வு 1000 இருக்கலாம், என்னுடைய ஆசைகள் 1000 இருக்கலாம். குழந்தைகளுக்கு சொல்றேன், வாலிபர்களுக்கு சொல்றேன், உன்னுடைய விருப்பங்கள் 1000 இருக்கலாம். உன்னுடைய அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, கடவுள் என்ன சொன்னாரு, ஆண்டவர் உடனே மாத்திக்கிறார். பாத்தீங்களா? ஏன் இன்னொரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளலாம். மாதாவினுடைய நிகழ்ச்சி தான். லூக்கா நற்செய்தி 8:21-20 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு பேசிக்கிட்டு இருக்கார். பெருந்திரளான மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னை மரியாவும் அவருடைய உறவினர்களும் அங்கே வந்து நிற்கிறாங்க. சொல்றாங்க, அம்மா, உங்களுடைய அம்மாவும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களோட பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர். கடவுள் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த மரியா சும்மா பெற்றதுனால என்னுடைய தாய் இல்லையா, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்ததுனால. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும், அதனாலேயும் தாய். அப்ப நீங்களும் கூட என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா, கடவுளுடைய திருவுள்ளப்படி நடந்தீங்கன்னா என்னுடைய சகோதரர்கள் தாய். அது சொல்றாங்களா? மாதா என்னத்துக்கு வந்தாங்க? மாதா என்னத்துக்கு வந்தாங்க? மார்க் நற்செய்தியில 3வது அதிகாரம் 21-22 என்ன சொல்லுது? மாதா கிட்ட சொல்றாங்க, அன்னை மரியா கிட்ட சொல்றாங்க, உம்முடைய மகன் பைத்தியம் பிடிச்சு நிக்கிறான், சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், இயேசு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறான், மதிமயங்கி போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். அன்னை மரியா அதனால ஆண்டவரை பிடிச்சு கொண்டு போய் இயேசுநாதர் வீட்டுக்கு கொண்டாந்துடலாம். தன் பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், தங்கச்சி, அக்கா, பிள்ளைங்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு. ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே அதுல இன்னொரு வார்த்தையை மாதாவுக்கு சொல்லிட்டாரு. இஃப் யூ ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ், இன்னொரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு. என்னத்த? என்னம்மா, வார்த்தைக்கு அடிமைன்னு சொன்னீங்க, இப்ப வார்த்தையை நீங்க உங்களுக்கு அடிமையா நசரேத்தூர்ல கட்டி போட விரும்புறீங்களே, என்னை இட்டுட்டு போகலாம் வந்திருக்கிறீங்க. மாதா புரிஞ்சுக்கிட்டாங்க. பைபிள் ஸ்காலர் ஃபாதர்ஸை கேட்டு பாருங்க. அதன் பிறகு அன்னை மரியா நசரேத்தூர் திரும்பவில்லை, இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார். கரங்களை தட்டி. அப்ப நமக்கு ஆசை இருக்கலாம், நம்முடைய கன்விக்ஷன் இருக்கலாம், நமக்கு மரபுன்னு ஒன்று இருக்கலாம். இயேசுநாதர் சொல்றாரா? மாத்திக்க. அம்மா அப்பா சொல்றாங்களா? மாத்திரு. சேஞ்ச் யுவர் டிசிஷன் பிகாஸ் காட் வாண்ட்ஸ் இட். கண்களை மூடி செபிப்போம். அன்பான எங்கள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையை இந்த மகள் வெளிப்படுத்திய, கனானிய பெண் வெளிப்படுத்திய நம்பிக்கையை கண்டு உம்முடைய திருமகன் கிறிஸ்து, நீர் விரும்பியபடியே உனக்கு நடந்தது என்று சொல்லி அனுப்பிய பொழுது அவருடைய மகள் குணமடைந்தாரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொடும் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி தாழ்மையாய், வைராக்கியமாய், நம்பிக்கையாய் உம்மை தேடி வர எங்களுக்கு அருள் செய்யும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பதை கண்டு, சாட்சிகளை கண்டு அவர்களும் உம்முடைய பாதையிலே நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென்.